ஹாய் வியூவர்ஸ், ஓஎல் முடிந்தது. அடுத்து என்ன சரியான பாடத்துறையை தெரிவு செய்வது எப்படி? வணக்கம் நண்பர்களே. ஒரு வழியாக ஓஎல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருடைய மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே கேள்வி, அடுத்தது என்ன? ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா பரீட்சை திணைக்களம் வர்ற ஜூன் மாதத்துக்குள்ளே ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. இப்போது நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. முதல்ல ஒரு முக்கியமான அப்டேட். மாணவர்களோட நேரத்தை வீணடிக்காமல் இருக்க இந்த முறை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் ரொம்ப வேகமாக நடக்க போகுது. ஏன்னா ஏப்ரல் அல்லது மே மாதத்திலேயே நீங்கள் ஏஎல் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ரிசல்ட்டை doNETS.lk வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். உயர்தரத்தில் ஏஎல் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தால் பெஸ்ட் வாங்க பார்க்கலாம். உயிரியல் பிரிவு, அதாவது பயோசயின்ஸ். உங்களுக்கு டாக்டர் ஆகணுமா இல்லை டெக்னாலஜி பிடிக்குமா? அப்போது இதுதான் உங்களுக்கான துறை. பாடங்கள் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். வாய்ப்புகள் எம்பிபிஎஸ், பல் மருத்துவம், நர்சிங், ஃபார்மசி. ரெண்டாவது ஸ்ட்ரீம் கணித பிரிவு, அதாவது மேத்ஸ். இன்ஜினியரிங் கனவு இருக்கிறவங்களுக்கான ஏரியா இது. பாடங்கள் கம்பைன் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அல்லது ஐசிடி. வாய்ப்புகள் சிவில், மெக்கானிக்கல், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மற்றும் டேட்டா சயின்ஸ். அடுத்தது வர்த்தக பிரிவு, காமர்ஸ், பிஸ்னஸ், பேங்கிங், அக்கவுண்ட் மேலே ஆர்வம் இருந்தால் இதை தேர்வு செய்யுங்க. பாடங்கள் அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் ஸ்டடீஸ். வாய்ப்புகள் சிஏ, வங்கி மேலாளர், மார்க்கெட்டிங். அடுத்தது கலைப்பிரிவு. கலைப்பிரிவு என்பது ரொம்ப பரந்த ஒரு துறை. சட்டம், அதாவது லோ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த வழி. பாடங்கள் மொழி, வரலாறு, அரசியல் என்று சொல்லி கிட்டத்தட்ட 50 பாடங்களுக்கு மேலே இங்கே இருக்குது. வாய்ப்புகள் லோயர், டீச்சர், மீடியா மற்றும் நிர்வாக சேவை, எஸ்எல்ஏஎஸ். தொழில்நுட்ப பிரிவு. அடுத்தது தொழில்நுட்ப பிரிவு, டெக்னாலஜி. இது ஒரு மாடர்ன் ஸ்ட்ரீம். செய்முறை பயிற்சி, ப்ராக்டிக்கல் இங்கே அதிகமாக காணப்படும். பாடங்கள் இன்ஜினியரிங் டெக் அல்லது பயோசிஸ்டம் டெக். சரியா? வாய்ப்புகள் டெக்னிக்கல் இன்ஜினியர், அக்ரிடெக். அடுத்தது எப்படி தேர்வு செய்வது? யாரோ சொன்னாங்கன்னு சேராமல் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குன்னு பாருங்கள். ஆங்கிலம் அண்ட் ஐடி. நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் இப்போது கிடைக்கிற கேப்பில் இங்கிலீஷ் மற்றும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கட்டாயம் படிங்க. Z-Score. உங்கள் மாவட்டத்தோட காம்படிஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசல்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே உங்களுக்கு பிடிச்ச பாடங்களை பற்றி தேடி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பல்கலைக்கழக அனுமதி பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். நன்றி.